ஏற்பட சப்பாத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. ஆ தாத்தாவுக்கு என்ன நிதி உதவி வேணும்? என்னது வேணும்? ஏதாவது ஹோமில் சேர்த்து விடுமா? ஹோமில் ஏதாவது சேர்த்து விடுமா? ஆ இல்லை தாத்தா சொல்லுங்க. ஹோமில் சேர்த்துற உங்கள் இருந்து கஷ்டப்படும் தான். ஹோமில் சேர்த்தா 3 வேளை சாப்பாடு கிடைக்கும், அங்கேயே இருந்துக்கலாம். ஆ ஹோமில் சேர்த்துறோன்னா தாத்தா தாத்தா இது இப்போ சாப்பிடுங்க. நேற்று வாரேன்னு நேற்று வர முடியல. ஆ இந்தாங்க சாப்பிடுங்க. 3 சப்பாத்தி வாங்கிட்டு வந்துருக்கேன். நான் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க. தாத்தாக்கு தான் முதல்ல நான் வாங்கிட்டு அந்த வண்டியில் இருக்கு. வண்டியில் நான் அங்கே போய் சாப்பிடுங்க, காட்டில் போய் சாப்பிட போகிறேன். ஆ சாப்பிட்டு படுங்க. நான் உங்களை ஒரு ஹோமில் சேர்த்து விடுதேன்னா. ஆ மக்களே, முடிஞ்ச அளவு தாத்தாவை ஒரு ஹோமில் சேர்க்க முயற்சி பண்ணுங்க. நான் உங்கள்கிட்ட நிதி உதவி எதுவுமே கேட்கல. ஆ தாத்தா ஒரு ஹோமில் நல்லபடியாக ஹோமில் சேர்த்தா இருந்து விடுவீங்களா? இருந்து விடுங்க. ஆதரவற்ற நிலையில் இருக்காங்க. நெல்லை மாவட்டம் அம்பை தாலுகா கல்லிடைக்குறிச்சிக்கு தெற்க மலையங்குளம் பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்க தாத்தா. தாத்தா பேர் என்ன பேர் தாத்தா? தாத்தா பேர் என்ன பேர்? ஆ தாத்தா பேர் ஐயா சொல்ல விரும்பலை, அதனால் கொஞ்சம் முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி தாத்தா ஒரு ஹோமில் சேர்த்து நல்லபடியாக இருக்கணும். தாத்தாவை என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்தேன். நான் சாப்பாடை வாங்கிட்டு வரும்போது தாத்தாவுக்கு ஒரு சின்ன உதவி. மக்களே புரிஞ்சுக்கிடுங்க. தாத்தா ஹோமில் சேர்க்க வரைக்கும் நம்ம போராடுவோம். சரி தாத்தா, போயிட்டு வரேன். சாப்பிட்டு படுங்க தாத்தா. சரி ஓகே, பாய் தாத்தா. பாருங்க தாத்தா.